வணக்கம் வாலாஜா மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நெசவாளி ஒரு புடவையை நெடிஞ்சு முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகுது, எப்படி எல்லாம் உற்பத்தி செய்யறாங்க தான் நாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அப்பா சொல்லுங்கம்மா. இந்த நெசவு தொழில் நீங்க எப்படி எல்லாம் பண்றீங்க, இதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அதை பத்தி சொன்னா நல்லா இருக்கும். இந்த தொழில் கிட்டத்தட்ட நான் ஒரு 15 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு சேலை உற்பத்தி பண்றது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஒரு 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 பட்டு நூலை கொண்டு வந்து அப்படியே கொஞ்சம் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், பல கலர்கள். இது எப்படி உற்பத்தி ஆகுதுனாக்கா, சாதாரண பட்டு நூலை சாயம் போட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர் வடிவமைப்பாங்க. இந்த வடிவமைப்புல இதை பாருங்க, இங்க டைமண்ட், மாங்காய், கோல்டு, சில்வர், அதுக்கப்புறம் நட்சத்திரம், இது எல்லாமே இவ்வளவு டிசைன் ஒன்னா வருது. இது எப்படி வருதுன்னா, அப்படியே இந்த இந்த நூலை பாருங்க. இந்த நூலு இது வந்து காலணைன்னுவாங்க. இந்த காலணை மாத்தி மாத்தி மெரிக்கும் போதுதான் அந்த டிசைன் உற்பத்தி ஆகும். அது அப்படியே மேல பாத்தீங்கன்னாக்கா, இங்க ஒரு உங்களுக்கு ஒரு மிஷின் தெரியுதுங்களா, அந்த மிஷின்ல தான் எல்லாமே டிசைனா மாறுது. அதை உருவாக்கும் போதுதான் இதெல்லாம் கொண்டு வரும். ஆமா, இது ரெடியா போட்டுக்கலாமா? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15,000 முறை இந்த மாதிரி காலு கையை அசைச்சு இந்த மாதிரி நாடா கோத்து உருவாக்கணும். ஒரு நாடால 1க்கு 2 நாடா. நீங்க இதுலயே பார்த்தாலே தெரியும். இங்க பாருங்க, இது சிகப்பு கலர் பட்டு, இது வந்து சில்வர் கலர் பட்டு, இது வந்து ஆரஞ்சு அண்ட் சில்வர் கலர் பட்டு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர் ரகம். இந்த ரகத்தை உருவாக்கி இதை மாதிரி மாத்தி மாத்தி கஷ்டப்பட்டு உருவாக்கி காலடி வச்சாதான் உங்களுக்கு கிளியரா கிடைக்கும். பட்டுக்கள் சாதாரண விஷயம் கிடையாது. புடவை சாதாரணமா நிச்சிடலாம், ஆனா அது டிசைன் உருவாக்குறது தான் ரொம்ப கஷ்டம். இதுக்காக தான் 1ல இருந்து 7 நாட்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 15 நாளாகவும் ஒரு பட்டு உற்பத்தி பண்ணி அது முதலாளிகிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. ஆனா அதுக்கான ஊதியம் நமக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா நாங்க பிறந்ததுல இருந்தே இந்த தொழிலை நாங்க செஞ்சதால நாங்க விருப்பப்பட்டு விருப்பத்தோட பாசத்தோட இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு கல்யாணத்திலயும் இந்த மாதிரி பெண்கள் அழகா உடுத்திட்டு வரானாக்கா, இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதுல கடப்பட்ட. விவசாயினா அதுதான் விவசாயம் இல்ல, மட்டும் ஒரு விவசாயம் மாதிரிதான். இந்த மாதிரி ஒருத்திலயும் ஒன்னொன்னு உருவாக்கி கஷ்டப்பட்டு உருவாக்கிறோம். சில்வர், டைமண்டு, கோல்டு, பிளாட்டினமு, அப்புறம் இந்த ஆரஞ்சு, ரெட்டு, ப்ளூ, இதுக்கு நடுவுல கோல்டு. ஒவ்வொரு இலையும் போக்குறதுக்கு 2 நாள் ஆகும். சாதாரண விஷயம் இல்லை, 2 நாள் இதை கஷ்டப்பட்டு கோத்து இதை வடிவமைச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணாதான் நமக்கு ஒரு பட்டு கிடைக்கும். இங்க பாருங்க, நடுவுல ஒரு டிசைனு, பார்டர் ஒரு டிசைனு, பார்டர்ல கோல்டு, டைமண்ட், இந்த மாதிரி பல டிசைன்கள் இருக்கும். ஒவ்வொரு சேலைக்கும் ஒரு டிசைன் இந்த மாதிரி உருவாக்குறோம். சாதாரண விஷயம் கிடையாது. பட்டு சேலை செய்யறது ரொம்ப கஷ்டமான வேலை. செஞ்சு பார்த்தா அவங்களே கண்ணீர் வடிப்பாங்க. ஸோ பெண்கள் அழகா உடுத்திக்கிட்டு அவங்க அழகை நாங்க மெருகேற்றுறோம். சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா நாங்க சந்தோஷப்பட்டு விருப்பப்பட்டு தான் இதை செஞ்சுட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு இவ்வளவு ஒரு தொழிலாளி இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறோம். ஆனா அரசாங்கம் இதுக்கான அங்கீகாரமும் கரெக்டா கொடுக்கல. அங்கீகாரம் கொடுத்து இந்த தொழிலுக்கு ஒரு ஊக்கமா பண்ணி ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு தொழிலாளிக்கு இட வேண்டிய ஊதியத்தை வாங்கி கொடுத்தாங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த பட்டு நெசவாளர் வேலை பார்க்குறவங்களுடைய வாழ்வாதாரமும் கொஞ்சம் அதிகரிக்கும். இதனால இந்த பட்டு சேலை உற்பத்தி அதிகமாகும் போது வராது. இது எந்த நாட்டிலையும் கிடையாது, நம்ம இந்தியாவில மட்டும்தான் பாரம்பரியமா செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம பாரம்பரியமா செய்யற இந்த பட்டு சேலை இந்தியாவில மட்டும்தான் கிடைக்குது, வேற எந்த நாட்டிலையும் கிடைக்காது. இப்ப வெளிநாட்டுல இந்த பட்டு புடவைகள் பெண்கள் எல்லாம் உடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த பட்டு புடவை உடுத்துறது மூலமா பெண்களுக்கு சாதாரண அந்த தோல் வியாதிகள் இதெல்லாம் வராம இருக்கும். ஏன்னா இந்த பட்டு வந்து வேர்வையை கட்டுப்படுத்தும். சாதாரண விஷயம் கிடையாது. பட்டு புடவை வந்து வேர்வையை கட்டுப்படுத்தும், நம்ம உடம்ப அவ்வளவு ஆரோக்கியமா பார்த்துக்கும். அதனாலதான் அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் பட்டு புடவையை தான் ரொம்ப விரும்பி வேலை செய்வாங்க. இப்ப அதிகமா மாடர்ன் ஆயிட்டதுனால நிறைய பேர் பட்டு புடவை விரும்புறது இல்லை. இதெல்லாம் கூடிய விரைவில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்கா இதெல்லாம் நல்லதா நடக்கும்னு நாங்க நம்புறோம். எங்களுடைய பட்டு விவசாயிகளும் பொருளாதாரத்துல மாறுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது. நம்ம பட்டு நெசவாளிகளுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி. நன்றி.